Taste the Daily. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சி கூட்டமெல்லாம் நடந்தது. ஏன் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த மத்திய அரசு இவ்வளவு மெனக்கெடுகிறது? அந்த அளவுக்கு பஞ்சாயத்துகளை கூட்டி வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை காரணம். பல்வேறு மசோதாக்கள் எல்லாம் தாக்கல் செய்ய திட்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது மத்திய அரசுக்கு. எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்தை எல்லாம் தாண்டி என்ன செய்ய போகிறது, எப்படி சமாளிக்க போகிறது என்பதுதான் மத்திய அரசுக்கு இருக்கும் சவால். இது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டிலிருந்து 39 பேரை எம்பிக்களாக டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறோமே, அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும் பெருங்கேள்வியே. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தரவில்லை என்று மேடைக்கு மேடை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். ஆனால் அந்த நிதியை எங்கு யாரிடம் கேட்க வேண்டும்? அதை கேட்கத்தானே அவர்களை எம்பிக்களாக்கி நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர்கள் அதை கேட்டார்களா? நீட் தேர்வு என்று பேசியே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இன்னமும் ரகசியத்தை சொல்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுகவினர் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலாவது நீட்டை ஒழிக்க ஏதாவது செய்வார்களா? நாடாளுமன்றத்தில் வாய் திறப்பார்களா? மணிப்பூர் வன்முறை சம்பவம், லஞ்ச வழக்கில் கௌதம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை முன்னிறுத்தி நாடாளுமன்றத்தில் கூச்சல் போட்டு குரல் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. அவர்களோடு திமுகவும் சேர்ந்து கொண்டு கூட்டத்தோடு கோவிந்தா போடும் வேலையை செய்ய திட்டமிட்டிருக்கிறது என்று தகவல்கள் வெளிவருகின்றன. ஆனால் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறது திமுக என்று கேட்டால், கடல்லையே இல்லையாமா என்ற காமெடிதான் அதற்கு பதில். என்ன கேள்வி கேட்டாலும் முதல்வர் சொல்லும் ஒரே பதில், திமுக கூட்டணியின் 39 எம்பிக்களை மக்கள் ஜெயிக்க வைத்து டெல்லிக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று பெருமையாக பேசிக்கொள்கிறார். ஆனால் அவர்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு அப்படி பெரிதாக திமுக என்ன செய்து கிழித்து விட்டது? நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு மறைமுக ஆதரவு தருவதற்காக வேண்டுமென்றே வெளிநடப்பு செய்வதுதான் இந்த திமுகவின் திட்டமே. இப்போது தெரிகிறதா, பாஜகவுக்கு மறைமுகமாக உதவ மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக என்பது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலாவது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுவார்களா திமுக எம்பிக்கள்? மணிப்பூருக்காக கதரும் எம்பிக்கள் நம் மாநிலத்துக்காக வாய் திறப்பது எப்போது? நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போகிறார்கள் தமிழ்நாட்டு எம்பிக்கள் என்பதையெல்லாம் காண ஆவலோடு காத்திருக்கிறார்கள் ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.